நான் வந்து ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், நான் ஃபெமினிசத்தை பற்றி நிறைய பேசுகிற ஒரு பொண்ணு. ஆனால் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஆண்களை பார்க்க ஆரம்பிச்ச போது ஆண்கள் லைஃப்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நான் அந்த டிஷ் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஆணுக்காக ஒரு பெண்ணா அடிச்சு சொல்றேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணதுல இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து மட்டும்தான் ரியல் ஷோ. LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்ச அந்த எபிசோடு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி வச்ச ஃபியரு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வெளியே வந்து வெடிச்சு அழுதுட்டார். ஆனால் அன்னைக்கு தான் பட் ஷெஃப் வந்து எங்கிட்ட சொல்லியிருப்பாரு, டெல்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க திட்டுவீங்கன்னு நினைச்சேனா, நீங்க நல்லது சொல்லிட்டீங்களா? எதிர்பார்க்கல நான் இப்படி நான் இது வேணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல வரவே இல்லை. டிசி பண்ற பிளானே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே பண்ண தெரியாது, தமாஷ் பண்ண தெரியாது, குக்கிங் பண்ண தெரியாது. நான் அங்க போயிட்டு என்னதான் கான்ட்ரிபியூட் பண்றது இந்த ஷோக்காக. இதுல நம்ம தண்ணி ஊத்திருக்கோமா? தண்ணி என்ன கேக்குற? நீதானே பார்த்த தண்ணி நீதானே ஊத். ஃபர்ஸ்ட் மில்க், செகண்ட் மில்க்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கும் வந்து அப்பவும் என்னாச்சு, நானே கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயம் தான். ஃபர்ஸ்ட் மில்க்கும் செகண்ட் மில்க்கும் ரெண்டுன்ட்டு. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆனால் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடும்ன்றது அந்த டாஸ்க்கு கொடுக்க அந்த டைம்ல தான் நானே கற்றுக்கிட்டேன். இது இவன் வந்து ரெண்டுமே ஒன்றா போட்டான். நான் உண்மையிலே ப்ரெஷர் ஆனது தான் அது. என்ன அப்படி பண்ண? அது ஃபர்ஸ்ட் மில்க் செகண்ட் மில்க் ரெண்டு மில்க்குமே நீ ஒண்ணா போட்டு அதிர்ச்சி. நான் வந்து ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், நான் ஃபெமினிசத்தை பற்றி நிறைய பேசுகிற ஒரு பொண்ணு. ஆனால் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஆண்களை பார்க்க ஆரம்பிச்ச போது ஆண்கள் லைஃப்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நான் அந்த டிஷ் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஆணுக்காக ஒரு பெண்ணா அடிச்சு சொல்றேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணதுல இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து மட்டும்தான் ரியல் ஷோ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் டெல்னா தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹவ் டு யூ ஃபீல் ரைட் நவ்? நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன், எல்லா விதத்துலையுமே சந்தோஷமாக தான் இருக்கேன். சூப்பர். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பினிங்காக இருந்துச்சு. லைக் அந்த ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த மொமெண்ட் இருக்குல்ல, ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் மொமெண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். டிசிடிசியில் ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா லைஃப்பில் வந்து எப்போவுமே ஷெஃப்ன்ற ஒரு விஷயம் வந்து என் பேர் முன்னாடி வந்து யாராச்சும் சொல்லுவாங்கன்னு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த ஷோவில் கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம். நான் படித்த காலேஜில் வந்து நான் என்னோட டிகிரி பண்ண காலேஜில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நடந்து போகும்போது அப்பப்போ நான் பார்ப்பேன், அந்த அங்கே இருக்கிற ஷெஃப் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிப்பாங்க, கரெக்டாக பண்ணல, கரெக்டாக ட்ரெஸ் பண்ணல, கரெக்டாக வந்து சமைக்கலை அப்படின்னா வந்து. ஸோ அது பார்த்து அவங்கள பார்த்து ஃபீல் பண்ணுவேன், பாவம் இந்த ஏரியாக்கே நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்துட்டு நம்ம பேர் முன்னாடி இப்படி ஒரு ஷெஃப்ன்ற ஒரு பேருக்கு அவங்க ரியலான ஷெஃப் கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப கிரேட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. என்னன்னா, பார்த்தியா எப்படி வந்தாங்க, எனக்கு வேணவே வேணாம், என்னாட்டி முடியல அப்படின்னு இருந்தேன். அப்படியே பார்த்தா டெல்னா ஷெஃப் அப்படிங்கிறது வந்து சரியில்லான ஒரு மொமெண்ட்ல அதுதான் நம்ம சுத்தமாக எனக்கு தெரியாது. சுத்தமாக தெரியாதுன்னா நான் இங்கே என்னென்னமோ பண்ணியிருக்கேன், தனியாக தான் இருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து யூடியூப் வீடியோலாம் பார்த்து ஏதோ ஒன்று நானே ட்ரை பண்ணுவேன். ஒரு வாட்டி சிக்கன் பண்ணியிருக்கேன், வெஜிடபிள்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ஜாஸ்தியாக ஸ்டீம்டு ஃபுட் பாயில்டெல்லாம் தான் சாப்பிடுவேன். இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது ஃப்ளாப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. என்னை தவிர யாராலையும் அதை சாப்பிடவே முடியாது. யாராவது இன்வைட் பண்ணி நான் சமைக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டு அந்த மாதிரி எதாவது நடந்துருக்கா? இல்லை, ஜென்ரலாக என் வீட்டில் என்னோட கிச்சன் பக்கமே என்னை வந்து இன்வைட் பண்ணவே மாட்டாங்க. சாப்பிட மட்டும் வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தா நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். 0ல இருந்து ஒரு 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 10க்காவது வந்துருச்சு. அது நான் சொல்லக்கூடாதுல்ல. ஓகே, அந்த ஒரு விஷயம் தான். அதுதான் சூப்பர். எனக்கு ஒரு மொமெண்ட் வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம உள்ளே வந்துட்டோம், டிசிடிசிக்குள்ளே வந்துட்டோங்கும் போது ஒரு சின்ன ஃபியர் இருக்குது, நர்வஸ் இருக்குது. அந்த நர்வஸ் வந்து ஆன்ஸ்கின்லேயும் இந்த நிறைய டைம் நான் யாரும் வெளியே காமிக்கல, நான் எல்லாமே வெளியே காமிச்சிட்டேன். எங்கெல்லாம் தெரியுமா மேனேஜபிளாக இருந்துச்சு. நான் ஜாலியாக தான் இருக்கேன். அதாவது இருக்கிறதே ஹையில் இருக்கும்போது இல்லை நான் ஜாலியாக தான் இருக்கேன், என்னை விட யார் ஜாலியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஆன்சர் இருக்குல்ல, முடியலடா விட்டுருக்கடா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த செட்டில் அந்த ஃபியரை பிரேக் பண்ணுற மொமெண்ட் ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லுங்களேன், அது எப்படி நடந்துச்சு? அது நான் ஒரு வாட்டி மட்டன் வச்சு ஒரு டிஷ் பண்ணேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் வீட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் உண்மை தான் நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் மட்டன் சமைச்சதே கிடையாது. ஓகே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, பட் அதுதான் உண்மை. என் வீட்டில் அப்பா அம்மா தங்கச்சி நாங்கள் யாருமே மட்டன் சாப்பிட மாட்டோம். ஓகே. ஸோ நான் வந்து டிசிடிசியில் தான் ஃபர்ஸ்ட்டாக அன்றைக்கி அந்த டாஸ்க்கு கொடுக்கும்போது மட்டன் சமைக்கிறேன். அங்கே மட்டனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. மட்டன் யார் பண்ணாலும் நல்லா வராது, யார் பண்ணாலும் வேகாது. ரோபோ சங்கர் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்பவும் அவர் அவ்வளோ நல்லா குக் பண்ணுவார், அப்போ கூட அவரோட மட்டன் வேகலை. ஓகே. டிஎஸ்ஆர் பண்ணால் எப்போவுமே மட்டன் வேகாது. யார் இந்த மட்டன் தொடரனோ அவங்களுக்கும் மட்டனுக்கு ராசி இல்லை. ஓகே. ஸோ நான் அன்னைக்கு மட்டன் சமைக்கிற அன்னைக்கு வந்து நம்ம கமலு தம்பி இருக்கல, அவனே சொன்னேன், அக்கா நீங்க என்ன தைரியத்துல இங்க மட்டன் பண்றீங்க, மட்டனுக்கும் டிசிடிசிக்கும் ராசியே இல்லை, இது வேகாது. பட் ஷெஃப் வந்து அது குத்தி குத்தி பார்ப்பாங்க, கொஞ்சம் கூட வேகலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நான் ப்ரெஷரில் இருந்தேன். நம்ம தெரியாமல் எடுத்துட்டணும், அவசரப்பட்டு அவசரப்பட்டு நம்ம ரிஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னு பயந்துட்டே இருந்தேன். இடையில லைட்டாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. டைம் அவுட்னு சொல்கிற டைம்ல என் மட்டன் வேகலை. ஸோ அந்த ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து அன்னைக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்ச, அந்த எபிசோடு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி வச்ச ஃபியரு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வெளியே வந்து வெடிச்சு அழுதுட்டார். ஆனால் அன்னைக்கு தான் பட் ஷெஃப் வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாரு, டெல்னா ஒன்றுமே தெரியாமல் தான் வந்திருக்க, ஆனால் வெளியே போகும்போது அப்படி இருக்க போகிறது இல்லை, அதெல்லாம் நீ அழாத ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருந்தது. ஸோ அந்த பாயிண்ட்டை நான் சொல்லுவேன். நைஸ் நைஸ் நைஸ். உங்கள் டீமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இருக்குல்ல, நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டீம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, எனக்கு அந்த சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நான் மீடியா மைஸ்னை பற்றி சொல்கிறேன். நம்ம இத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க. அதோட ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து நான் வந்து ரவுஃபா மேம்க்கு கொடுக்குறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி வந்து இத்தனை பேரை வந்து அவ்வளோ பாசமாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் ஓடி போகும், அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு நான் ஓடி போயிடுவேன், நான் வந்துடுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிற ஒரு டீம். ஸோ நம்ம டிசிடிசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும், ஆடியன்ஸ் சைட்லேருந்து நிறைய ரெஸ்பான்ஸ். அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்பா சம் ஹேப்பனிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ரெஸ்பான்ஸ்னு சொல்ல முடியுமா? எனக்கு ரெஸ்பான்ஸ் இவங்க வந்து எடிட் பண்ணி போடுறாங்க பாருங்க, அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஜேர்னி ஃபுல்லாகவே இவங்க எடிட் பண்ணி போடும்போது தான் ஓ நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுதோ, இப்படி தான் நம்ம இப்போ நிற்குதோ அப்படின்ற மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு மைண்டில் வரும். ஓகே. எனக்கு ஆடுகளத்திலும் சன் டிவிக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருந்தது, நம்ம பண்ண கேரக்டர் விரும்பி இன்ட்ரெஸ்டோட பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் நம்மளுக்கு இருந்தது. டிசிடிசி க்ரௌடு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அது எல்லா கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸும் அதுக்குள்ளே இருக்கு. ஸோ வந்து அந்த ஒரு பாசம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்னன்னா நம்ம டெலிவிஷனில் இருக்கும்போது நம்ம ஒரு கேரக்டராகவே அவங்க பார்க்குறாங்க, டிசிடிசியில் இருக்கும்போது நம்ம ஒரு ரியல் பர்சனாக பார்க்குறாங்க. இந்த ரியல் பர்சனை மக்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வர ரெஸ்பான்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆமாம். அப்போ என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, நம்ம பண்ணுற ஏதோ விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காத நம்மளை பற்றி இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னையே எனக்கு பிடிக்க வச்சுட்டாங்க அவங்க. என் மேலேயே எனக்கு வந்து நிறைய பாசம் வர்ற அளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. சூப்பர் மேம், செம மேட்ரு நீங்கள் சொன்னது. நமக்கே சில விஷயங்கள் நம்மளை வந்து இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் தாண்டி நம்மளே நம்மளை லவ் பண்ண வைக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது நிறையவே நடந்துருச்சு. ஏன்னா உங்களுடைய ஃபீட்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது டெல்னா 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 ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குல்ல, ஒரு ஜாலியாக இருக்குது, இதுக்கு தானே நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த ஒரு மூமெண்ட்டு. எதிர்பார்க்கல நான் இப்படி நான் இது வேணும் அப்படின்ற இன்டென்ஷனில் வரவே இல்லை. ஓகே. டிசிடிசி பண்ணுற பிளானே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே பண்ண தெரியாது, தமாஷ் பண்ண தெரியாது, குக்கிங் பண்ண தெரியாது. நான் அங்கே போயிட்டு என்னதான் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த ஷோக்காக? ஒரு விஷயத்துக்கு போனால் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒன்று கொடுக்கணும்ல, அது ரெண்டுமே நல்லா கொடுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல தகுதி இல்லாமல் நான் எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு வேணான்னு தான் இருந்தேன். ஆனால் உள்ளே போன பிறகு வந்து வேற மாதிரி ஒரு மேஜிக் நடந்து போச்சு, எதிர்பார்க்காத ஒரு மேஜிக் நடந்து போச்சு. எனக்கு என்னோட ஓன் வாய்ஸ் உண்மையே சொல்லிட்டேன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முன்னாடியெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஏன்டா நம்ம வாய்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன், நான் உண்மையிலே ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஆனால் வந்து டிசிடிசியில் வந்து அது மக்கள் ரசிக்கிறாங்க, அவங்க அதுவும் எடுத்து சொல்றாங்கன்னு இருக்கும்போது என்னடா இது அப்படின்னு இருந்தது. அப்புறம் நான் தமிழ் பேசும்போது கொஞ்சம் மலையாளம் கலர்ந்து வரும், என்னதான் நான் ட்ரை பண்ணாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு மலையாளம் வரும், அது எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியராக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன் இப்படி பேசுகிறேன் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள் வந்து அதுவும் நல்லதா ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம எது குறைய பார்க்குதோ அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ஜேர்னியில் வந்து.
நைஸ். உண்மை அதுதான் மேம். நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கல்ல, இது எல்லாமே எங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பனிங்காக இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்காது. நான் ஒரு சின்ன இந்த டாஸ்க்கு சொல்கிறேன். கையில் பேப்பர் வச்சுட்டு கதை சொல்லி வேலை வாங்கணும். அது எந்த அளவுக்கு தெரியுமா என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. டேய் நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இல்லை இதில் பக்கத்தில் போட்டிருக்கே, பக்கத்து வீட்டுக்காரன் அதிர்ச்சி கிட்ட சில்வர் டம்ளர் எடுத்துட்டு வான்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அது அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதனால் இனிமேல் அந்த இதெல்லாம் உடச்சிடலாம். அந்த கிளாஸ்லாம் பிரேக் ஆகிடுச்சு, கிளாஸ் கிடையாது. டிசிடிசியில் வந்து நான் பண்ண வில்லங்கத்தில் வந்து என்னால் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியாத வில்லங்கம் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க. அந்த நியூஸ் பேப்பர் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, ஓகேங்களா? அப்போ இந்த பேப்பர் நம்ம எனக்கு ஒரு சில வார்த்தை ஆ பார்த்தா தெரியும், கா பார்த்தா தெரியும், அந்த மாதிரி ஒரு சில லெட்டர்ஸ் பார்த்தா எனக்கு தெரியும். ஓகே, ஒரு ஸ்ட்ரெச்சாகவே என்னால் படிக்க தெரியாது, ஓகேங்களா? அப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பர் கையில் கொடுத்துட்டு நம்மளாவே ஒரு கதை உருவாக்கிட்டு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும். அது நியூஸாவே நம்ம ரீட் பண்ணணுமா? அப்போ அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தமிழ் நம்மளுக்கு வரணும், நம்ம தலையில சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும். இதில் வேற ஏதோ எழுதியிருக்கு, இது எனக்கு படிக்கவும் தெரியாது. அது ஒரு டாஸ்க்கு தான், அது இவனை சொல்லி புரிய வைக்கணும். அதுவும் பெரிய டாஸ்க்கு தான், அவ்வளோ உண்மையான ஸ்ட்ரெஸ் அது. இப்போ அந்த இன்னொரு டாஸ்க் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் மில்க் செகண்ட் மில்க்னு சொல்லிட்டு. அந்த டாஸ்க்கும் வந்து அப்பவும் என்னாச்சு, நானே கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயம் தான். ஃபர்ஸ்ட் மில்க்கும் செகண்ட் மில்க்கும் ரெண்டுன்ட்டு. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆனால் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடும்ன்றதே அந்த டாஸ்க்கு கொடுக்க அந்த டைம்ல தான் நானே கத்துக்கிட்டேன். இது இவன் வந்து ரெண்டுமே ஒன்னா போட்டான். நான் உண்மையிலே ப்ரெஷர் ஆனதுதான் அது. ஆனா பாக்குறதுல நீங்க சிரிச்சிட்டீங்க, ஆனா நான் என்னோட ரியல் ப்ரெஷர் தான் அது. அந்த எபிசோடு முடிச்சுட்டு நான் ஓடிட்டேன் ரூமுக்கு ஓடிட்டு நான் அழுதுட்டு, அவங்க மீடியா மிஸ்ஸில் வந்து செல்லான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அக்காவை கூப்பிட்டு நான் சொன்னேன், விட்டுருங்க, எனக்கு முடியாது, எனக்கெல்லாம் இது வரவே வராது, சமைக்க தெரியாது, நான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்ட்டு. அவங்களே சொன்னது, இது ரொம்ப சில்லான ஒரு ஷோ, நீங்கள் தான் ப்ரெஷர் எடுத்துருக்கிறீங்க, சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது அப்படின்ட்டு. அந்த எபிசோடு வெளியே வந்து என்னை எல்லாருமே வெறுத்துடுவாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. நம்ம ப்ரெஷர் ஆகிறது தமாஷையாக இருக்கும். உண்மையா நீங்க சொல்றீங்கல்ல இதெல்லாம் எனக்கு ப்ரெஷர் அப்படின்னு. ஆனா அந்தந்த எபிசோட்ஸ்லாம் டு த டாப் ரீச், அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மக்கள் பார்க்கும்போது. சத்தியமா சாரி மேம், உங்களுடைய ப்ரெஷர்ல நாங்க என்ஜாய் பண்ணிருக்கோம். அதுதான் ப்ரெஷர் தான் நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சாரி அண்ட் தேங்க்யூ. எங்களுக்காக டெடிகேட் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப நைஸ், ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. ஆண்களுக்காக கொஞ்சம் பேசுறீங்களே, எங்க லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அந்த ப்ரெஷரை வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்களே, இவ்வளோ ப்ரெஷர் அவங்க பார்க்குறாங்க அப்படி. அந்த ஐடியாவை கோர் பண்ணது எப்படி, எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். சரி, பேசிக்கலி வந்து நான் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். ஸோ நான் வந்து படித்த போது ஃபுல்லாகவே ஃபெமினிசத்தை பற்றி தான் படிச்சிருக்கோம், பேட்ரியார்கல் சொசைட்டியை பற்றி தான் படிச்சிருக்கோம். ஆண்கள் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் மேலே இருக்கும், பெண்கள் வந்து அந்த இன்ஃபீரியர் சுப்பீரியர் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் அந்த 3 years வந்து படிச்சிருக்கோம். ஸோ என் மனசுக்குள்ளே வந்து அந்த ஃபெமினிசம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது. எந்த இடத்துலலாம் நம்ம ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் தட்டி கேட்டு அது வாங்குற மாதிரி ஒரு பொண்ணு நான் எப்போவுமே அதே தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பாயிண்ட்ல எப்போவுமே வந்து ஆண்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் திங்க் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு எல்லா ப்ரிவிலேஜும் இருக்குது, எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பெண்களுக்காக மட்டும் போராடின ஒரு பொண்ணு தான் நான். ஆனால் நான் வர அந்த டிசிடிசி செட்டில் ஒரு 6 months நான் ஒர்க் பண்ண பாருங்க, அங்கே ஜாஸ்தியாக மெஜாரிட்டி வந்து ஆண்கள் தான் இருக்குது. கேமரா எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ப்ரொடியூசர் ரஃபா மேம் வந்து ஒப்வியஸ்லி, பட் வந்து மித்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் தான் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது நான் என் கண்ணால் பார்க்குறேன் அந்த 6 months ஜேர்னியில் வந்து. ஸோ நான் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏடி பசங்க நிறைய பேர் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட எல்லாம் போய் கேட்பேன், சொல்லுடா உனக்கு எப்படி இருக்குது உன் லைஃப்பில் வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. 21 வயசு தான் இருக்கும், 22 வயசு தான் இருக்கும். ஆனால் அவன் தான் வந்து வீட்டுக்கு வந்து காசு கொடுக்கணும். அவனோட அக்காவுக்கு 27 வயசு இருக்கும், ஆனால் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கல்யாணமும் அவன் தான் பார்த்துக்கணும். குழந்தை தலை தீபாவளி என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் இவன் பண்ணணும். குழந்தை பிறந்தா அதுக்கு, கர்ப்பமா இருக்கும்போது அதுக்கு, அந்த குழந்தைக்கு கம்மல் வாங்குறதுல இருந்து எல்லாமே இவன் தான் பார்த்துக்கணுமா. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டேன் நான், ஸ்கெட்யூல் ரைட்டர் கிட்ட, மேனேஜர்ஸ் கிட்ட, ஏடிஸ் கிட்ட, டைரக்டர் கிட்ட, கேமராமேன்ஸ் கிட்ட, கேமரா அசிஸ்டன்ஸ் கிட்ட நடந்து 1 மாசமா நான் ஒரு சர்வே மாதிரி பண்ணேன். நீங்க சொல்லுங்க என்னென்ன கஷ்டம், ஒரு ஆணா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்,
ஒரு ஆணோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம்னு சொல்லுங்க, ஒரு பெண்ணோட கஷ்டம் தான் எனக்கு தெரியும், ஆணோட கஷ்டம் எனக்கு தெரியாது சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லாருமே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே சுத்தி வளைஞ்சு ஆல்மோஸ்ட் சேமா தான் இருந்தது. இது நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போகலன்னா சரியாகாது அப்படின்றதுக்காக ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பா தேவைப்படுதுன்றதுக்காக நம்ம இந்த கான்செப்ட் மக்கள் முன்னாடி எடுத்துட்டு போனோம். அது சோ ஹாப்பி. அது வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு விதத்துல நான் என்ன நினைச்சேன், என்ன திட்டுவாங்க, பெண்கள் வந்து வந்து ஏன் ஒரு பெண்ணா இருந்து வந்து இப்படி பேசுறாங்க, அப்ப நம்மளோட இது வந்து ஏன் பேசல அப்படின்னு. கண்டிப்பா பெண்களுக்காக ஜாஸ்தியா பேசின ஒரு பொண்ணு நான். நான் வந்து ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், நான் ஃபெமினிசத்தை பத்தி நிறைய பேசுற ஒரு பொண்ணு. ஆனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஆண்களை பார்க்க ஆரம்பிச்ச போது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு இடையில நம்ம பேசணும்னு எனக்கு தோணிடுச்சு. உங்களோட சாக்ரிஃபைஸ் வந்து நான் பேசணும், அப்ரிஷியேட் பண்ணணும்னு எனக்கு தோணிடுச்சு. அதனால ரொம்ப ரொம்ப அழகா ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஜஸ்ட் கிராஸ் பண்ற மாதிரி கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவனாக தான் இருப்பான், பொங்கல் சீரை அவன் தான் கொடுக்கணும், தீபாவளி சீரை அவன் தான் கொடுக்கணும், குழந்தை போனுச்சுன்னா காது குத்தணும், காது குத்துறதுக்கு தோடு போகணும், இவ்வளோ விஷயங்கள் அடங்கினது. இது வந்து ஆண் தான் பண்ணுங்கிற ஒரு கட்டமைப்பை அதை ஏற்படுத்தினாங்களா என்னங்கிறதெல்லாம் தாண்டி அது அப்படியே கல்ச்சராக மாறிடுச்சு. ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை அவன் கைக்கு வரலனாலுமே அவனா அவன் கிட்ட எடுத்துருவான். அதுதான் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான். அது நான் சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன், எனக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தமிழ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. பண்ணணும்ன்றது கிடையாது, அவன் எல்லாமே பண்றான். அவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்கிறான். பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கிறோம், யார் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? எல்லாமே ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசுல குழந்தை பெற்றுக்கணும், ஒரு ஆம்பளை தான் வந்து வீட்டுக்கு வந்து எப்பவுமே ப்ரொவைடரா இருக்கணும், அவன் தான் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றது ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். உண்மையில அப்படியெல்லாம் எந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படி எழுதல. நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தானே ஃபாலோ பண்றோம். அந்த புத்தகத்துல அப்படி எழுதவே இல்லையே, ஆண்கள் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ட்டு. பெண்களுக்கும் கொடுக்கலாமே. நிறைய பெண்கள் இப்ப அதனால பண்றாங்க. அந்த இடத்துலதான் ஃபெமினிசம்ன்ற கான்செப்ட் வந்து, நீங்களும் பண்றீங்க, நாங்களும் வேலை பண்றேன், நீங்களும் வீட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க, நாங்களும் வீட்டுக்கு ப்ரொவைட் பண்றேன், நீங்களும் குழந்தைங்களோட எஜுகேஷன் பாருங்க, நாங்களும் பாத்துக்கிறேன். எல்லாமே நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணி பண்ணலாமே. நீங்க மட்டும் ஏன் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க? எதனால சொசைட்டி வந்து எல்லாமே ஆண்கள் தலைமையில கொண்டு போய் போடுறாங்க? தப்பு தானே அது. 2 பேருமே பண்ணட்டுமே. 2 பேருக்கு நன்றி மேம். எத்தனை ஆண்மகனோட வழிகளை திரும்ப பேசியிருக்கீங்க நீங்க. சீரியஸ்லி. அதுவும் நீங்க இப்போ ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்களா, ஆஃப்டர் இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் ஈக்குவாலிட்டி. ஆமா, நான் நீ இதை பண்ணா நானும், அது தட்ஸ் நாட் ஈக்குவாலிட்டி. ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தான் ஈக்குவாலிட்டியான ஒரு விஷயம். ஸோ நைஸ், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது உங்களுடைய குரு செஃப் அவரை பத்தி எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நீங்க நிறைய இடத்துல அவரை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப டேங்க் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அவரை பத்தி சொல்லுங்க. எனக்கு ட்ரைனிங் கொடுத்தது ஷெஃப் அருண்னு சொல்லிட்டு அவர் தான். அவர் மெயினாக வந்து அவர் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு. இது அவர் ஒரு பேஷன்னால அவர் பண்ற ஒரு விஷயம் தான் அது. அவரை நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னா, நம்ம மோனிஷா, அதிர்ச்சி, அந்த ஒரு கேங் இருக்குல்ல, அவங்க மூலமா என்பி, அந்த ஒரு கேங் மூலமா தான் எனக்கு வந்து இவரை தெரிய வருது. ஒரு பாயிண்ட்ல வந்து டிசிடிசில என்னோட டிராவல் இப்படி இருக்கும், ஒண்ணுமே தெரியாம தான் வந்திருக்கும். பட் வந்து ஒரே ஒரு லெவல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பத்தாது இது. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸாக காம்படிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் வந்து ஒரே ஜேர்னியில் போயிட்டு இருந்தா சரியாகாது, ஏதோ ஒரு மேஜிக் நடந்தே ஆகணுன்றது ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு நாள் அன்னைக்கு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நான் ஷூட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நல்ல மழை, டிசிடிசி ஷூட் முடிச்சு நல்ல மழை. நான் என் காருக்கிட்ட நடந்து போயிட்டுருக்கேன், ஆப்போசிட் வந்து அதிர்ச்சி நடந்து வந்துட்டுருக்கேன். நான் வண்டியில ஏறிட்டு அதிர்ச்சியை பார்த்த போது, அதிர்ச்சி ஹாய் அப்படின்னு சொன்ன போது நான் டக்குன்னு ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். நான் வண்டியில் ஏற போன நான் விழுந்துட்டேன். ஸோ டக்குன்னு மோனிஷாவோட அப்பாவும் அதிர்ச்சியும் மோனிஷாவும் பரத்தும் எல்லாருமே ஓடி வந்துட்டேன் என் பக்கத்துல வந்து என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினேன். அன்னைக்கு கொஞ்சம் நான் இமோஷனல் ஆகி, அன்னைக்கு கொஞ்சம் நான் வந்து என்னடா இது நம்மளால பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உடஞ்சு போனேன். அன்னைக்கு அதிர்ச்சி எனக்கு ஒரு விஷயம் சொன்னேன், நீ வந்து நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷெஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதிர்ச்சி தான் வந்து இந்த விஷயம் வந்து என் தலையில் அந்த ஐடியா வந்து இன்ஜெக்ட் பண்ணது. நீ வந்து அவரை அப்ரோச் பண்ணி பாரு, அவர் இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாரான்னு நம்மளுக்கு தெரியல, பட் ஜஸ்ட் பேசிப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்காக நிறைய பேர் அவர்கிட்ட போய் பேசினேன். ரெக்கமெண்டேஷன் வேறு, அதிர்ச்சி, மோனிஷா, என்பி, இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி கடைசியாக வந்து அவர் வந்து என்னை நேரில் பார்த்து நம்ம பேசி
அதுக்கப்புறம் வந்து ஓகே அவருக்கு ரிஸ்க் என்ன எடுக்கிறது என்னன்னா ஒண்ணுமே தெரியாத ஒரு பொண்ணை எடுத்து எப்படியும் டைட்டில் வின் பண்ண போறது இல்ல சோ இந்த பொண்ணை எடுத்தா நம்மளுக்கு ரிஸ்க்ன்றது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த எல்லாமே எய்தர் டைட்டில் வின்னர் இல்லனா ரன்னர் அப் என்பி டைட்டில் அடிச்சாங்க நிறைய பேர் தெலுங்குல இருக்கிற வெர்ஷன்ல வந்து குக் வித் கோமாளி தெலுங்கு டிசிடிசி மாதிரி அங்க தெலுங்குல ஒண்ணு இருக்குல்ல சோ அதுவா இருந்தாலும் குக் வித் கோமாளியா இருந்தாலும் டிசிடிசியா இருந்தாலும் இதுல எல்லாம் இவரே ட்ரைனிங் கொடுத்து எல்லாருமே எய்தர் டைட்டில் வின்னர் ஒரு ரன்னர் அப் தான் சோ என்ன எடுத்தா இதுல எதுவுமே வரப்போறது இல்ல ரிஸ்க் அப்போ ஆனா அவரும் அவரோட வைஃபும் சேர்ந்து அந்த டிசிஷன் எடுத்துட்டு இதுதான் ரிஸ்க் நம்ம இது பண்ணி பார்ப்போம் ஒண்ணுமே தெரியாத இவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரிஸ்க் எடுத்தாங்க அவங்களோட முழு ஃபேமிலி எனக்காக உழைச்சாங்க சூப்பர் அவங்க வைஃபு ஷெஃபோட வைஃபு அவங்களோட அம்மா அப்பா குழந்தைங்க 2 பேரும் ஒரு 2.5 வயசு இருக்கிற ஒரு குழந்தை இருக்கு அடிக்கிறோம் தூக்குறோம் அப்படின்னு அத்தை அடிக்கிறோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒவ்வொரு வாட்டியும் அனுப்புவாங்க அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிற ஒரு ஃபேமிலி அவங்க நான் அவங்க வீட்டிலே தங்கி நான் ட்ரைனிங் எடுத்தேன் அந்த டைம்லலாம் எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தது வைரல் ஃபீவர் பிடிச்சி போச்சு எனக்கு ஃபினாலே டைம்லலாம் வைரல் ஃபீவர் பிடிச்சி போச்சு நாவலெல்லாம் டேஸ்டே இல்லை ஏதோ சாப்பிட்டு பார்த்தா கொரோனா பிடிச்சிருச்சோ டேஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஆனா ஏதாச்சும் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது உடம்பு முடியாம இருக்கிறத மறுபடியும் சிக்கானா ஃபினாலேக்கு நம்மளால போக முடியாது அதனால நம்ம சமைக்கிறோம் அவங்கள வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி தான் நம்ம அந்த ட்ரைனிங் எடுத்தோம் ஆனா த்ரூ அவுட் அந்த ப்ராசஸ் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு சென்னையில் என் ஃபேமிலி எல்லாம் கேரளால இருக்காங்க ஸோ நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற டைம்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஷெஃபோட ஒய்ஃப் தான் வந்து என் கூடயே நின்று என்னை பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து கஞ்சி கொடுத்து எனக்கு ஜூஸ் கொடுத்து எனக்கு ஒன்றுனா கொடுத்து என்னை அவ்வளோவும் பார்த்துக்கிட்டு தான் அவங்க தான் ஸோ என்ன சொல்ற ஒரு ட்ரெயினர் ஒரு குருன்றதுக்கு மேலே ஒரு ஃபேமிலி ஒரு அண்ணன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலியை நான் பார்க்குறோம் ஸோ எனக்கு டிக்கெட்ஸ் டு ஃபினாலே கிடைச்சதுக்கான முழுக்க காரணம் அவங்க தான் இந்த ஃபினாலேல வந்து நம்ம ஆண்களுக்காக இந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து மக்களுக்கு இடையில அந்த கொண்டு போய் அந்த பிளேட்டிங் நம்ம அப்படி பண்ணதுக்கான முழுக்க காரணம் அவங்க தான் அதுல கரெக்டா உப்பு போடாம மிஸ்டேக் பண்ணது நான் தான் சின்ன உப்பு தானே கன்சிடர் பண்ணிருக்கலாம்ல அதுவும் பார்டர் லைன் ஆமா அதிகமா கூட அது ரொம்ப அதிகமாவும் இல்ல ரொம்ப குறைவா இல்ல ஜஸ்ட் பார்டர் லைன் ஆமா ஈட்டபிள் தானே கன்சிடர் பண்ணிருக்கலாம்ல இல்ல நம்ம பட் ஷெஃப்க்கெல்லாம் ஸ்மெல் பண்ணாலே உப்பு டேஸ்ட் தெரிஞ்சிரும் ஸ்மெல் பண்ணிட்டு கேட்டிருக்கீங்களா எப்படி சேரது அப்படின்னு சத்தியமா தெரியல பட் அவருக்கு அது தெரிஞ்சிரும் நைஸ் அதிர்ச்சியை பத்தி சொல்லியே ஆகணும் ஏன்னா எந்த அளவுக்குன்னா அதிர்ச்சி டெல்னா நின்னாங்கன்னா அந்த ஒரு ஃப்ரேம் என்டர்டெய்னிங்கா இருக்கும் ஜாலியா இருக்கலாம்ப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அது சிவானி வருது இங்க பாரு இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு பாரு சும்மாவே அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரெஷர் ஆயிட்டே இருந்தீங்க அதிர்ச்சியை பத்தி சொல்லுங்க நாங்க 2 பேரும் ஹைப்பர் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஹைப்பர் தான் அவனும் படபடன்னு இருக்கும் அவ ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்துல வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்ல வருவேன் ஆனா அந்த விஷயத்த தவிர எல்லாமே சொல்லுவேன் நானும் அப்படிதான் நான் ஒரு விஷயம் சொல்ல வருவேன் ஆனா சொல்றதுக்கு எதுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது கடைசி ஏதோ ஒண்ணுல வந்து முடியும் சோ அதனால அந்த சிங்க் ஆயிடுச்சு போல அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நான் அதிர்ச்சியை பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் யார்டாவா தொல்லை தாங்கவே முடியலையே அப்படின்னு நினைச்சேன் ஆனா போக ஒரு 3rd எபிசோடெல்லாம் ஆக அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சரி நான் எவ்வளவுதான் திட்டினாலும் அவன் வாங்கிடுவான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் எவ்வளவுதான் சொன்னாலும் நான் வந்து எனக்கு அது ஹர்ட் ஆகாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு பெஸ்டான ஒரு குக்கும் ஒரு டூப் குக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனா அது மக்களுக்கு பிடிக்குது அப்படின்றது அந்த 3rd எபிசோட்ல தான் அந்த கோகனட் மில்க் அந்த எபிசோட்ல தான் எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியல அந்த 3rd எபிசோட் வரைக்கும் அவனுக்கு என் கூட பேராகிறதே பிடிக்காது ஏன்னா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் இந்த பொண்ணை தொல்லை தாங்க முடியாதுன்ட்டு அவனுக்கும் பிடிக்காது பேராகிறது இவன் வேலை பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு எனக்கு இவன் வரதும் பிடிக்காது ஆனா அது ரொம்ப நேச்சுரலாவே நடந்தது அந்த பேரிங் கூட நம்ம கையில கிடையாது டைரக்டர் தவிர அந்த யாருக்குமே வந்து யாருக்கு யாரு பேராக போகுதுன்றது சத்தியமா தெரியாது நான் அடிச்சு சொல்றேன் ஏன்னா நான் ஒர்க் பண்ணதுல இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து மட்டும்தான் ரியாலிட்டி ஷோ நீங்க எந்த சேட்டையும் நம்மளால பண்ணவே முடியாது சோ அந்த 3 times கண்டினியூஸா பேரான எப்படா வந்து 3 times வந்து கண்டினியூஸ் ஆனது அது ஏதோ அப்படி நடக்கணும் அப்படின்னு இருந்து நடந்த மாதிரி எனக்கு தோணுது ஃபினாலேல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எங்களுக்குள்ள பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எது வேணாலும் சொல்லலான்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கு எந்த டைம்ல வேணாலும் ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை இருக்குடா என்னடா பண்ணட்டும் அப்படின்னு கேட்டா இப்படி பண்ணு டெல்லு அப்படின்னு சொல்லுவா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள இருக்கு
ஸோ அதனால ஒரு நல்ல ஃப்ரெண்டை கிடச்சிது எனக்கு டிசிடிசி மூலமாக. ஃபினாலேல கூட பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப அப்செட்டாக இருந்திருப்பா அந்த எபிசோடு பூராவே. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹாப்பியாக இருந்திருப்பா, செகண்ட் ரவுண்டில் வந்து அப்செட்டாக இருப்பா. என்னன்னா எனக்கு அன்னைக்கு உடம்பு முடியலன்றதுனால எனக்கு இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து போதும்டா விட்டுறலாம்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுலயே அவன் அவுட்டு. இடையில வந்து நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் ஓடிட்டா. எதுக்கு? ஃபீல் பண்றதுக்காக. இவா இவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு கடைசியா விட்டு கொடுக்குற அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணா. அப்புறம் எனக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்ச போது எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு தான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு போல. எனக்கு கூட ஹர்ட் ஆகல, ஆனா அவனுக்கு தான் வந்தது. ஏன்னா நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன்றது பார்த்த ஒரு சில பேர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதிர்ச்சியும் இருக்கேன். அதனால அவன் வந்து ரொம்ப ஹர்ட் ஆனான். சச் அ பியூட்டிஃபுல், சச் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அப்படிதான் சொல்லணும். அதிர்ச்சியோட பேருக்கான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அது நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் எபிசோடு, செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட்ல அதிர்ச்சினா என்னன்னு நான் நினைச்சேன். உண்மையில பேரு அதிர்ச்சி மீனிங் வந்து அவனோட பேரு. ஆனால் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்பாங்க எப்படி அதிர்ச்சின்னு பேர் வச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், எப்படி டெல்னானு என் அப்பா எனக்கு பேர் வச்சாங்களோ அதே மாதிரி அவன் அப்பா அம்மா எனக்கு அதிர்ச்சின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியாது அது அவன் உண்மையான பேர் இல்லை. அவனுக்கு பேருக்கு பின்னாடி அருண் தான் வந்து அவனோட உண்மை பேருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அதிர்ச்சினை வந்து ஷாக் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து அவன் அதிர்ச்சி ஆகுற அப்படின்றதுனால அவனுக்கு அந்த பேர் வைக்கிறாங்க அப்படின்றது அப்புறமேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையிலே எது சொன்னாலும் அவன் அதிர்ச்சி ஆயிடுவாங்களா, அதனாலதான் அவனுக்கு இன்னொரு மொமெண்ட் அந்த தலையில கை வச்சா அதிர்ச்சி ஆயிடுவான். அது உண்மையில சத்தியம். அது பண்ணிருக்கீங்களா? நான் அது அந்த விக் எல்லாம் அவங்க கழட்டி போடும்போது நான் வந்து அந்த விக் அப்படியா என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல எனக்கு ஒரு நோய் இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு அப்படி பண்ணா இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு. ஆமா, ஏன்னா லைக் அவரு இதுக்கு முன்னாடி நாங்க மீட் பண்ணும்போது லைக் அது எந்த அளவுக்கு ஜாலியா பேசணுமோ அந்த அளவுக்கு ஜாலியா பேசிடுவாங்க. சில பேருக்கு அது மேபி அஃபண்ட் ஆகும். அப்படிலாம் கிடையாது. எனக்கு இது பிரச்சனைடா, இது உண்மையிலே பிரச்சனை இருக்கு அவனுக்கு. ஆமா, அந்த ஒரு நான் அவன் தமாஷ் பண்றேன்னு நினைச்சேன். பட் உண்மையில அந்த பிரச்சனையால தான் அவனுக்கு அதிர்ச்சின்னு பேர் வந்துருச்சு. என்ன பாருங்க, நான் அதுதான் அவன் பேருன்னு நினைச்சேன். அதிர்ச்சின்னு நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அருண் தான் பேருன்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலே நான் அருணே கூப்பிட்டு இருந்திருப்பேன். நான் இப்ப ஃபிக்ஸ் ஆச்சு, இதுக்கு மேல எனக்கு அருண் கூப்பிட முடியாது. ஆமா, மக்களுக்குமே மாத்தணும், எல்லாருமே அதிர்ச்சின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் அவரு. நிறைய இடத்துல சின்ன ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு ஏதாவது ஒரு லைக் அவருடைய ஒர்க் சம்மந்தப்பட்டா அதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணுவாரு. டிசிடிசி முடிஞ்சிருச்சு, எவ்வளோ மிஸ் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். எஸ்பெஷலி எனக்குன்னு ஒரு கொஞ்சம் ஒரு கேங் அமைஞ்சிருச்சு. அந்த அவங்கள எல்லாரும் டூப் குக்ஸ் எல்லாம் மிஸ் பண்றோம். எனக்கு அதிர்ச்சி டெல்னா அந்த கோம்போ ரொம்ப மிஸ் பண்றோம், அந்த டேபிள் மிஸ் பண்றோம். அதெல்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். கோ வித் தி ஃப்ளோ, இருக்கிறத கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான். சூப்பர் டெல்னா, ரொம்ப நன்றி அகெயின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.